ஹே ஆரா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரும் பார்க்கறது எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்குங்க. லாஸ்ட் டைம்ஸ் நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் ஒர்க்ல பிஸியாக இருந்ததுனால எங்களால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. பட் அப்கமிங் டேஸ்ல வந்து உங்களுக்கு வீடியோஸ் நாங்கள் போட ட்ரை பண்றோம். இன்னைக்கு ஒரு நியூ கான்செப்ட் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோங்க. வாங்க என்ன வீடியோக்குள்ள போகலாம். இது அதாவது இப்போ நார்த் இந்தியாவில் அவங்களோட கல்ச்சர் ராஜ்புட்ஸு, முகல்ஸு, ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு படம் வந்திருக்கு. இப்போ தெலுங்குல பார்த்தீங்கன்னா பாகுபலி எடுத்துட்டாங்க. கர்நாடகாவில் இது மகாபாரதம் எடுத்தாங்களா, அர்ஜுனா நடிச்சிருப்பாரு, மகாபாரதம் எடுத்தாங்க. சரி தமிழில் இந்த மாதிரி எதனா படம் இருக்குதான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது ராஜராஜ சோழன் சொல்லிட்டு ஒரு படம் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாரு. அப்புறம் வந்து இது திருவிளையாடல் ரொம்ப சூப்பராக இருக்கும் திருவிளையாடல். ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் தமிழில் அந்த மாதிரி எதனா கதை வந்திருக்காங்கன்னா சுத்தமாக கிடையாது. அந்த பழைய காலத்து ஆமாம். இப்போ மல்லூஸில் கூட ஏதோ படம் வந்துச்சு. என்ன படம்? அரபிக் கடல் சொல்லிட்டு மரக்காயர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ படம் வந்துச்சு. மோகன்லால், நிவின் பாடிலாம் தொண்டையிலே நிற்கிது, வர மாட்டேங்குது. இதெல்லாம் பார்த்தோம் எனக்கு. இதுல இந்த பாகுபலி, பத்மா அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேக்கிங்காக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், நல்லா புக்கிலேருந்து எடுத்துருந்தாங்க. சரி தமிழில் எதனா ரீசெண்ட் டைம்ஸில் தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு படம் கூட இல்லை சுத்தமாக. ஓகே சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மணிரத்னம் வந்து பொன்னியின் செல்வனை மேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஆல்ரெடி நிறைய பேர் அந்த மைண்டில் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு கமல் ஆல்ரெடி கிரியேட் பண்ண நினச்சிட்டு இருந்தாங்க, கமல் மணிரத்னமே ரெடி பண்ண நினச்சிருந்தாங்க, எம்ஜிஆர் ரெடி பண்ண நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் நிறைய பேர் வந்து மைண்டில் ஐடியா வச்சுட்டு இருந்து ஆனால் வந்து எடுக்கிறதுக்கு முடியல. மேபி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால எடுக்க முடியாமையே போயிடுச்சு அது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கை வைக்கிறதுக்கே மேபி தமிழில் கொஞ்சம் பயப்படுறாங்க போல. ஏன்னா எதனாச்சும் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் இந்த பொன்னியின் செல்வன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, முடிச்சுட்டேன் நான். அதை நான் எப்படி இந்த கதையை உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தேன்னா, ஸோ அதில் இருக்க கேரக்டர் பேர்லாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறது ஓகே, அது நார்மலாக எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோடு நம்ம இதை கம்பேர் பண்ணுவோம். ஓகே, இந்த படம் வந்து எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்றத நான் கொஞ்சம் எனக்கு மேபி இந்த மாதிரி எடுத்திருக்கலாம் அப்படின்றத இன்னும் படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும். ஸோ அது பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க, எந்த மாதிரி ஐடியாலஜியில் ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு பார்ப்போம். மேபி அவங்களாம் லெஜெண்ட்ஸ், அவங்க மாதிரிலாம் நம்மளால யோசிக்க முடியாது. கதை கேட்ட வரைக்கும் எல்லாருக்குமே அது இமேஜினேஷன் இருக்கும். அது வந்து நான் தானே படமே எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க, இல்லைன்னா யாரும் அந்த எண்ணமே தோணாதில்ல. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு ஒரு 8 மாதம் பீரியட் நடக்கிற கதை தான் இது. இந்த கதை வந்து ஒரு 8 மந்த்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படி அதில் இருக்கிற பாலிட்டிக்ஸு, சூழ்ச்சி கிட்டத்தட்ட வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நான் சுத்தமாக பார்த்ததில்லை. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் மாதிரி எடுத்து கொண்டு போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதில் வர மாதிரி இந்த இன்டர்னல் பாலிட்டிக்ஸு, அப்புறம் ஹியூமன் எமோஷன்ஸு, அப்புறம் கேரக்டர் டெவலப்மெண்ட்டு, இதெல்லாம் ரொம்ப செம்ம சூப்பராக இருக்கும் கதையில் பார்த்தீங்கன்னா. அந்த கதை, அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம மனசில் அப்படியே நின்றுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த கதை வந்து யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கார்த்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, கார்த்தி தான் வந்து வந்தியத்தேவன் கேரக்டர் நடிக்கிறார். நான் ஃபஸ்ட்டு கேரக்டர் அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒருத்தராக சொல்கிறேன், எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கும் நான் சொல்கிறேன், நீ அதை வந்து மைண்டில் புரிஞ்சுவாங்க. ஓகேங்களா? கார்த்தி தான் வந்து வந்தியத்தேவன் கேரக்டரில் நடிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ கார்த்தி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஆதித்ய கரிகாலன் வந்து விக்ரமோட ரோல் தான் வந்து ஆதித்ய கரிகாலன். அவர்கிட்ட இருந்து 2 ஓலை வாங்கிப்பார். 2 ஓலை வந்து அவர் வந்து இங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு தங்க மாளிகை கட்டிகிட்டு இருப்பார். ஸோ அந்த தங்க மாளிகை கட்டிகிட்டு இருக்கிறதுல வந்து தஞ்சையில் அவங்க அப்பா இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பழுவூரையும் பழையூரும் ஏதோ ஒரு ஊர், அங்கே வந்து குந்தவி த்ரிஷா இருப்பாங்க. இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து இவர் அருள்மொழிவர்மன் இருப்பார். அருள்மொழிவர்மன் யாரெல்லாம் அவர் தான், பொன்னியின் செல்வன் அவர் தான். நெக்ஸ்ட்டு ராஜராஜ சோழனும் பின்னாடி வந்து ராஜராஜ சோழன் பேர் சுட்டுவாங்க. அவர் இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா அருள்மொழிவர்மன் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது பொன்னியின் செல்வனும் அங்கே தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இதில் சரியான தீனி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் செம்ம தீனி, கார்த்திக் தான். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த கேரக்டர் வந்து த்ரூ த மூவி ஃபுல்லாக வரும், ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரும். பார்ட் 1 பார்ட் 2 எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. 2 பார்ட்லையும் கார்த்தி இல்லாமல் எந்த சீனுமே நவராது. எல்லா சீனுமே கார்த்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அந்த படம் வந்து கார்த்தி 1000ல் வருவேனா அதே மாதிரி இருக்குங்களா? அதே மாதிரி இல்லை அது அந்த மாதிரிலாம் இருக்காது. இது கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஜேனலில் தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து மேக்கிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளே இது 2 தான் இருக்குது. அவங்க எப்படி மேக் பண்ணியிருக்காங்க, அதோட ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குது. ஸோ ஆனால் இது மேக் பண்ணுறது சும்மா கிடையாது. சத்தியமாக நிறைய பேருக்கு கை காலெலாம் நடுங்கி தான் இதில் கை வச்சுருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆனால் தான் நமக்குமே தெரியும் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்றது அப்போ தான் தெரியும். மேக்ஸிமம் வந்து கதை முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சது தான். என்னென்னா காஞ்சிபுரத்தில் ஆரம்பித்து அவர் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பார், ஊராக ட்ராவல் பண்ணி போவார். போயிட்டு தஞ்சையில் வந்து சுந்தர சோழர் நடந்த கதையா உண்மை கதையும் கொஞ்சம் இது கல்கி அப்படிதான் மேக் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இதுலேயே ஒரு டிபேட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஆதித்ய கரிகாலனை யார் கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு, யார் கொண்டாங்கன்ற ஒரு நல்ல ஒரு டீப் டிஸ்கிரிப்ஷனே இருக்காது கதையில். வந்து ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் விட்டுட்டு இருப்பாரு ஆத்தர் வந்து. ஓகேவா? ஸோ அது வந்து நமக்கு யாருக்குமே ஜட்ஜ்மெண்ட்டே கிடைக்காது. ஆதித்ய கரிகாலன் செத்துருவார், அவர் தான். மேபி பார்ட் 2 தான் சாவார் விக்ரம், அதை எந்த டவுட்டும் கிடையாது. பார்ட் 1 செத்துட்டு அதுக்கப்புறம் கதையே இல்லை. அதுக்கப்புறம் ஒன்றும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஆக்ஷன் ட்ராமா மாதிரி இருக்காது, ஃபுல்லாக வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா மாதிரி இருக்கும். மகாபாரதம் எப்படி போச்சு, லாஸ்ட்ல தானே போர் வரும், அந்த 18 நாள் போர் வரும்ல, அந்த மாதிரி வந்து இதுல போர் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும். போர் அங்கே நடந்துகிட்டே இருக்கும், ஈழத்து போர் நடக்கும். அதே மாதிரி இவர் பராந்தக சோழரோட அந்த வார் டைம், அதாவது அவர் சுந்தர சோழர், இவங்களோட அப்பா ஆதித்ய கரிகாலன்னு, குந்தவை, அருள்மொழிவர்மன், இவங்க 3 பேரோட அப்பா. அவர் தான் வந்து பிரகாஷ் ராஜ் ரோல் வந்து அவர் தான் பண்றாரு. சாரி, சுந்தர சோழர் ரோல் வந்து பிரகாஷ் ராஜ். ஓகேவா? ஸோ இவர் அருள்மொழிவர்மனோட ரோல், ராஜராஜ சோழன் ரோல் வந்து இவர் பண்றாரு, ஜெயம் ரவி பண்றாரு. குந்தவை கேரக்டர் வந்து இவங்க பண்றாங்க, த்ரிஷா பண்றாங்க. ஆதித்ய கரிகாலன் விக்ரம் பண்றாரு. விக்ரம்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ்ல செம்ம தீனி இருக்குது அவருக்கு. படம் அந்த அளவுக்கு டைலாக்கு பர்ஃபார்மன்ஸ் சரியான பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு தான் இருக்கும். அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பார்த்தா படத்தில் ரொம்ப கம்மி. அவர் வரது ஓவரால் பார்ட் 1 பார்ட் 2 சேர்த்தே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சீன் தான் வருவார். ஒரு 20-30% தான் வருவார். பட் ஆனால் வந்தாலுமே அவருக்கு வந்து ஒரு பெரிய ரோல். இது ஆதித்ய கரிகாலனோட ரோல் வந்து ஒரு பெரிய ரோல் செம்மையாக இருக்கும். அவரோட ரோல் வர்றது வரைக்கும் செம்மையாக இருக்கும். கார்த்தி எப்படின்னா நார்மலாக இந்த பையா படத்துல எப்படி சுத்திட்டு இருப்பாரு, பெங்களூர்ல இருந்து பையா படத்துல என்ன பண்ணுவாரு, பெங்களூர்ல இருந்து இங்க போவாரு, மும்பை போவாரு. தமனா கொண்டு போய் மும்பைல அவங்க வீட்டுல சேர்க்கிற மாதிரி இங்க காஞ்சிபுரத்துல இருந்து இங்க தஞ்சைக்கு, காஞ்சிபுரத்துல இருந்து தஞ்சைக்கு போயிட்டு 2 ஓலையை கொடுப்பாரு. அவர் ஓலைக்கு கொடுக்குற போற வழியில நடக்கிற சீக்வன்சஸ் எல்லாம் வந்து கதையா இது பண்ணி எடுத்துட்டு போறதான் கதையேவா? ஆமா, இந்த ஓலையை எடுத்துட்டு போயிட்டு அவங்க சேர்க்கணும். ஆக்சுவலி இவர் வந்து கோட்டை கட்டிட்டு இருப்பாரு. அந்த கோட்டைக்கு வந்து நீங்க எதுக்கு தஞ்சையில கஷ்டப்படுறீங்க, வந்துருங்க, இங்கேயே வந்துருங்கன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை இன்வைட் பண்ணுவாரு. ஓகேவா? அந்த கோல்டன் பேலஸ்க்கு வந்து இன்வைட் பண்ணுவாரு. ஸோ அதை இன்வைட் பண்ற வேலையை வந்து இவர் வள்ளுவர் வந்தியத்தேவன், வள்ளூர் வந்தியத்தேவன் நினைக்கிறேன். ஆமா, அதுதான். அவரும் கிங்கு தான், அவர் சின்ன சிற்றரசு தான். அதுக்கப்புறம் வந்து இவரோட ஃப்ரெண்ட் ஆகிட்டு ஒரு தூதுவன் மாதிரி சுற்றிட்டு இருப்பாரு ஜாலியா. ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கே போகிற வழியில தான் வந்து இந்த நிறைய நம்மளுக்கு இப்போ ரீசெண்டில் இருக்க லொக்கேஷன்ஸ்லாம் நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜியாகிரபிக்கல் பிளேசஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த வீராண ஏரி, காஞ்சிபுரம், தக்கோலம் வரும், வீராண ஏரி வரும், காஞ்சிபுரம் வரும், தக்கோலம் வரும். அதுக்கப்புறம் வந்து கடம்பூர் சம்புரையர் மாளிகை வரும். கடம்பூர்னா நிறைய பேர் டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஸோ கடம்பூர் பேலஸ் ஒன்று வரும். அதுக்கடுத்து இது கடம்பத்தூர்பா, இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது வேற, இது கடம்பூர் சம்புரையர் மாளிகைன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அது கடம்பூர் சம்புரையரை தான் நிழல்கள் ரவி பண்றாரு. ஓகேவா? ஸோ அவரோட பேலஸ், அவரோட பையன் கேரக்டர் தான் வந்து கந்தன்மாறன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அவர் பையன், அவரும் வந்தியத்தேவனும் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து ஆழ்வார்க்கடியார் நம்பி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமிக்கல் கேரக்டர். இது
ஒரு விஷ்ணுவோட இது இவர்தானே ஜெயராமன் நடிக்கிறது. ஓகே. இது வந்து ஒரு விஷ்ணுவோட இது மாதிரி டிவோட்டி மாதிரி. ஓகே. எப்போ பார்த்து நாராயணா நாராயணா இதெல்லாம் சொல்லிட்டு பழகிட்டு இருப்பாரு. நல்லா இவர் வர சீன் எல்லாமே செம்மையா இருக்கும். இவரும் வந்து ஒரு சோழ நாட்டோட தூதுவர் தான் இவர். ஓகேவா. அதுக்கு ஒரு சீக்ரெட் ஸ்பை. இவர் ஸ்பைன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா பார்த்தா ஆமா தஞ்சையில இருக்க ஒரு சீஃப் மினிஸ்டரோட பிஏ தான் இவர். அதனால எல்லா விஷயமும் வந்து இவர் போயிட்டு இப்ப வந்தியத்தேவன் என்ன பண்றாரோ அதே வழிதான் இவரும் பண்ணுவாரு சோழ நாட்டுக்கு. இன்னும் சொல்ல போனா வந்தியத்தேவனை விட இவருக்கு நிறைய விஷயம் நல்லாவே தெரியும். இவர் வந்து சண்டைலாம் போட மாட்டாரு. ஸோ அதனாலதான் அவர் ஹீரோ, இவர் கொஞ்சம் ஒரு காமெடி ரோல் மாதிரி வரும். ஸோ அங்கேருந்து இங்கே கடம்பூர் மாளிகைக்கு வருவாங்க. மாளிகைக்கு வந்த உடனே இவருக்கு இது மதுராந்தக சோழன் இருக்கார்ல, அதாவது இவங்க எல்லாருக்குமே வந்து சித்தப்பா முறை வேணும். மதுராந்தக சோழன் யாருக்கு? இவங்களுக்கு சுந்தர சோழனோட பசங்களோட சித்தப்பா, ஆதித்ய கரிகாலனோட சித்தப்பா, குந்தவையோட சித்தப்பா, அருண்மொழிவர்மனோட சித்தப்பா. அந்த ரோல் யாருன்னு தெரியலையாப்பா, டக்கு மறந்து போச்சு. ஆட்டம் இது நான் ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ அந்த ரோல் வந்து யாருக்கு தான் ஓகே, நல்ல ரோல் தான், செம்மையாக இருக்கும் அந்த கேரக்டர் கூட. ஸோ அந்த கேரக்டராக தான் வந்து எக்கச்சக்க ட்விஸ்ட் நடக்கும். நிறைய படத்தில் வர எல்லா ட்விஸ்ட் எல்லா நாட்டுமே அந்த கேரக்டர். அந்த வந்து நந்தினி வந்து இவங்க ஐஸ்வர்யா ராய் பண்ணுறாங்க. ஓகேவா. ஐஸ்வர்யா ராய் பண்ணுறாங்க நந்தினி ரோல் வந்து. ஸோ அந்த கேரக்டர் வந்து சமகத்து. இதெல்லாத்தையும் கூட ஒரு ஜைஜான்டிக் மாஸ் ரோல் யாருக்கு இருக்குது அப்படின்னா இவர் பெரிய பழுவேற்றையர் சரத்குமார் பண்றாரு அந்த ரோல். அதாவது இவரு கார்த்தியோட இன்ஸ்பிரேஷனே வந்து அவரு தான். அவங்களோட ரோல் மாடல் மாதிரி. அதாவது பெரிய பழுவேற்றையரை பார்க்கணும், இவங்கெல்லாம் ரொம்ப போருக்கு. அதாவது இவங்க தான் வந்து தனாதிபதி. எதுக்கு? சோழ மண்டலத்துக்கு வந்து தனாதிபதி இவங்க தான். சோழர்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா ட்ரெஷரு. அதுவும் இல்லாம போர்லயும் இவங்க தான் வெயிட்டு. அவன் நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணது இவங்க தான். நல்லா சப்போர்ட் பண்ணி நிறைய போர் இவங்களால ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அதனால வந்து என்ன சொல்றது, அவங்களோட மெயின் பவர் இவங்க தான். இன்னும் சொல்ல போனா அந்த மன்னரை பாதுகாப்பாங்கல்ல, அந்த பாதுகாக்கிற ஹெட், வாரியர் ஹெட் ஒருத்தருப்பாங்கல்ல, அந்த ஹெட் வந்து இவர் சின்ன பழுவேற்றையர். அது வந்து பார்த்திபன் பண்றாரு. அப்போ பெரியவர் வந்து சரத்குமார், சின்னவர் வந்து நம்ம இது நல்லா இருக்கு. ஆக்ட்ரஸ் வச்சு நமக்கு அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் போல. ஓகேவா. சின்னவர் வந்து நம்ம பார்த்திபன் பண்றாரு. அதுவுமே செம்ம கேரக்டர். அதுவும் சரியான ரோடு. அப்படி என்ன சொல்றது, அவர் வேலை என்னவோ அந்த வேலையை கச்சிதமா செய்வாரு. அவருக்கு மட்டும்தான் எல்லா விஷயமே கரெக்டா தெரியும். ஆனா அவர் யாருமே கட்சிக்கு நம்ப மாட்டாங்க. ஓகேவா. அவருக்கு வந்து எல்லா விஷயமும் கிளீனா தெரியும். யார் சூழ்ச்சி பண்ணுறாங்க, யாரால பிரச்சனை வரப்போகுது, யார் இதுக்கெல்லாம் காரணம், இவனை நம்பலாமா வேணாமா அப்படின்றத ஒருத்தரை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணி சொல்கிறாப்புல. அதாவது இவன் வந்திருக்கான், இவன் ஏதோ வேலை பண்ணுறது தான் இவன் வந்திருக்கான், இவனை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அனுப்பிச்சு விட்றாரு. ஸோ அந்த மாதிரிலாம் வரும். அது வந்து பார்த்திபனோட கேரக்டர். ஒரு என்ன சொல்கிறது, யாரை பார்த்தாலும் அப்படியே பிளைண்டாக நம்பிட மாட்டார். இவன் ஏதோ காரியத்துக்காக தான் வந்திருக்கான், அது என்ன காரியன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இங்கேருந்து போகிற கார்த்தி வந்து என்ன பண்ணுவார், கடம்பு சம்புரையர் மாளிகையில் கந்தன்மாறனை பார்த்துட்டு சரி அங்கே ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்டு போவார். கந்தன்மாறனோட தங்கச்சி வந்து மணிமேகலை. இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ள இன்னைக்கு வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டி மாதிரி ஒரு சீக்ரெட்டாக ஒரு மீட்டிங் ஒன்று நடக்கும். நைட் ஆச்சுன்னா பெரிய பழுவேற்றையர் வந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து அந்த இதில் சோழ தேசத்தில் இருக்க முக்கியமான ஆட்கள் எல்லாருமே வந்திருப்பாங்க. வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, அடுத்த மன்னராக யாரை உட்கார வைக்கலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. அடுத்த மன்னராக யாரை உட்கார வைக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து மதுராந்தகனை சூஸ் பண்ணுவாங்க. மதுராந்தகன் யாருன்னா இவங்களோட சித்தப்பா. மதுராந்தகன் வந்து அவங்களோட சித்தப்பா ரோல் வந்து அவர் தான் வந்து அடுத்த கிங்கா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க. ஓகேவா. சரி, அதுக்கு யாரா இது காம்படிட் பண்றது, போட்டியா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இவருக்கு ஆதித்ய கரிகாலன். ஆதித்ய கரிகாலன் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் கிங்டம். அதுவும் இல்லாமல் அவர் கூட அவர் தாத்தா இருக்காரு. அவர் தாத்தா என்ன சொல்றது, இன்னும் தாத்தா விஜயாலய சோழனா யாருன்னு தெரியல. அவர் வந்து ரொம்ப இன்னும் பவர்ஃபுல். அவர் வந்து அவனை என்ன சொல்றது, எவனை பார்த்தாலும் வெற்றா போர்ல, யாரையும் விட்டு விடக்கூடாது. அந்த மாதிரி கேரக்டர் அவர் செம பவர்ஃபுல்.
அந்த அவர் கூடவே தான் இவர் இருப்பார். ஆதித்ய கரிகாலன் அவர் கூட தான் இருப்பார். ஸோ ஒன்று ஆதித்ய கரிகாலனுக்கு வந்து மணிமேகலையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ராஜ்யத்திலையும் இதுலேயும் நம்மளுக்கு பங்கு வந்துடும் சொல்லிட்டு கடம்பு சம்புரையை நினைப்பார். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா மதுராந்தகன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அடுத்த அரசன் தானே. ஸோ அவனுக்காச்சும் நம்மளுக்கு எதனா கிடைக்கும், அதுலேயாச்சும் நமக்கு எதனா பெனிஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படின்னா வந்து அதாவது ராஜ்யத்தோட ஒட்டியும் இருக்கணும், யார் அடுத்த ராஜா ஆக போகிறாரோ அவரு கூட போய் ஒட்டியும். அதாவது என்ன சொல்கிறது, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ டக்குன்னு அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அந்த டைமில் வந்து இந்த நடுவில் வந்து இதெல்லாம் ஒரு சுரங்கப்பாதையெல்லாம் செம்மையாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சுரங்கப்பாதை, இந்த பட்டன்லாம் திறந்தா கதவு திறக்கிறது, அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி சீனை நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க நந்தினி கேரக்டரை பற்றி நான் சொல்லவே போகிறதில்ல. அது வந்து ஒரு பயங்கரமான ரோல், அது சரியான ஒரு இருக்கிறதுலே பவர்ஃபுல் ரோல். அந்த ரோல் யார் வருவாங்கன்னா இவங்க பெரிய பருவேட்டரையோட ஒய்ஃபாக இருப்பாங்க. சரத்குமாரோட ஒய்ஃப். சரத்குமாரே ஒரு 60 வயசு இருக்கும். ஓகேவா? அவங்களோட ஒய்ஃபா வருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய். அவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் இல்லை, ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய். ஓகே, ஐஸ்வர்யா ராஜேஷ் கிடையாது, ஐஸ்வர்யா ராய். ஓகே, சரியா? அவங்களுக்கு வந்து இந்த நந்தினி ரோல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இன்னொன்று ஊமை ராணின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் ஒன்று வரும். அவங்க வாய் பேச முடியாது, காது செவிடு. அவங்க தான் வந்து ஒரு பொன்னியின் செல்வனை வந்து பொன்னி நதிக்கரை இருக்குல்ல, பொன்னினா அவன் இது காவேரி, காவேரியில அவர் தண்ணியில ஊந்துருவார். அவர் அடியே தண்ணியில ஊந்துருவாருன்னு வச்சுக்க. தண்ணியில ஊந்தவரை வந்து தூக்கி காப்பாற்றுவாங்க. ஒரு 2-3 வாட்டி அவரை காப்பாற்றுவாங்க. அவரோட கார்டியன் மாதிரியே இருப்பாங்க, கூட ஒரு சேவியர் மாதிரியே இருந்து நிறைய இடத்துல அவரை சேவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ரோலும் வந்து ஐஸ்வர்யா ராய் தான். ஓகேவா? அந்த ரோலும் ஐஸ்வர்யா ராய் தான். அப்போ ஐஸ்வர்யா ராய்க்கும் சரத்குமாருக்கும் சரியான ஒரு மூவியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரத்குமார் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவர் ஒன்றும் இதுக்கு மேலே நான் பெரிய ஆக்டர் ப்ரூவ் பண்ணணும் அவசியமே இல்லை. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இது வந்து யாருக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குன்னா ஜெயம் ரவிக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன் சொல்ற அப்படி? அவன் ராஜராஜ சோழன் கேரக்டர்ல அது எவ்வளவு நம்ம இது வரைக்கும் ஹிஸ்டரியில எப்படி படிச்சிருப்போம். ராஜராஜ சோழன் சிவாஜி கணேசன் தான் பார்த்திருப்போம். சிவாஜி கணேசனை பார்த்திருப்போம். ஒரு என்ன சொல்றது, ஒரு ராஜகலை, என்ன சொல்ற, ஒரு ராஜ நட, ஆளு பார்க்கறதுக்கு நல்லா பயங்கரமா இருக்கும். ஜெயம் ரவி எப்படி பண்ணுவாரு தெரியல, எப்படி நல்லா தான் பண்ணுவார். அவரு என்ன சொல்றது, ஒரு வெர்சடைல் ஆக்டர் தான், ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர் தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு இது, இந்த ரோல் வந்து விஜய் சேதுபதி கொடுத்துருந்தா இன்னும் சம பவர்ஃபுல்லாக வந்திருக்கும். இந்த ரோலையா? நிஜமாக தான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்? இந்த ரோல் வந்து விஜய் சேதுபதி கொடுத்துருந்தா ரொம்ப சூப்பராக வந்திருக்கும், செம்மையாக வந்திருக்கும். இந்த ரோல் விக்ரம் வேதா மாதிரி வச்சு சொல்றியா? வேதா கேட்டு அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது இவங்க விஜய் சேதுபதி கொடுத்துருக்கலாம், அவருக்கு செம்மையா வந்திருக்கும். விஜய் சேதுபதி வந்து நம்ம சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த ராஜராஜ. அதெல்லாம் வேணாப்பா. இந்த ஆனவன் கட்டளை படம் பாத்தீங்கன்னா, ஆனவன் கட்டளையில வந்து நாசர் வந்து ஒரு சீன் போதும், ஒரு சீன் அப்படி நடந்து ஒரு அந்த சீன் மொத்தமே பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் கூட முழுசா வராது. அந்த ஒரு சீன் தியேட்டர்ல அப்படி கிளாப்ஸ் அப்படி பாக்கும்போது நம்மளுக்கே வித்தியாசமா இருந்துச்சு. விஜய் சேதுபதியா இது அப்படின்னு வித்தியாசமா அந்த மாதிரி வந்து விஜய் சேதுபதி கொடுத்துருக்கலாம். பட் அவருக்கு கொஞ்சம் ரகட். ஆனால் இந்த கேரக்டர் எப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் இலகுன மனசாகவும் இருக்கும். அட் சேம் டைம் வந்து நியாய தர்மத்தெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுவாங்க இந்த கேரக்டர். ஓகே, ஆதித்ய கரிகாலன் கூட கொஞ்சம் ரொம்ப கோவக்கார மாதிரி தான் காட்டியிருப்பாங்க, போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவரு வந்து அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப ஹீரோ, ஸ்டோரிக்கான ஹீரோ. இவர் மெயின் ஹீரோ இவர் தான். எனக்கு தெரிஞ்சு ஜெயம் ரவியை வந்து எப்போ திரும்ப காட்டுவாங்க, பார்ட் 1ஓட கிளைமேக்ஸ்ல காட்டினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இன்னும் செகண்ட் ஹாஃப்ல காட்டினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது என்ன வை கட்டப்பா கேட்டு பாகுபலின்ற மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வரும். மேபி எனக்கு தெரிஞ்சு படம் ஸ்டார்ட் பண்ணி 1 hour கழிச்சு, 1 hour பார்ட் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 hour 2 hour கழிச்சு தான் ராஜராஜ சோழனை அவங்க கண்ணில் காட்டுவாங்க. படம் ஃபுல்லாக கார்த்தி இருப்பாருங்க, செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக. கார்த்தியோட சீன் எல்லாமே குஸ் பம்ப்ஸாக தான் இருக்கும், செம்ம காமெடியாக இருக்கும். எல்லா ட்விஸ்ட்டும் அவர்கிட்ட தான் ரிவீல் ஆகும். அவர் மட்டும் தான் கடைசி வரைக்கும் தப்பிப்பாரு, மற்ற நீங்க பாக்குறவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க. இந்த முக்கியமான கேரக்டர்லாம் நம்ம யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோமோ அதுங்க எல்லாம் செத்து போயிடும்.
விக்ரம் பார்த்தவொன்னே நான் விக்ரம் ரொம்ப சீன்ஸ் வரும், நிறைய பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சுத்தமாக கிடையாது. ஒரு 3 சீன் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் விக்ரம் படத்தில். பட் ஆனா கெத்தா வரது செம்ம மாசா இருக்கும். ஆனா என்ன செத்துருவாங்க, அது ஒரு பக்கம் ஃபீலிங் அதெல்லாம் இருக்கு. கண்டிப்பா நம்ம பாகுபலி செத்தப்ப எவ்வளவு ஃபீல் பண்ணோம், பாகுபலி கொண்டுட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி. அதுவும் கட்டப்பா வச்சே கொண்டுட்டீங்களா, கட்டப்பாவே பாகுபலி கொண்டுட்டாரு. அதுலேச்சு யார் குத்துனாங்க யார் கொன்னாங்க என்ன எதுவும் ஒரு கதை தெரியும். இதுல கத்தி மட்டும் தான் வரும், செத்தது ஆதித்ய கரிகாலன் அவ்வளவுதான். மற்றபடி யார் கொன்னாங்க என்ன எதுவும் தெரியவே தெரியாது. அதுவும் இல்லாம எல்லாரும் வந்து நந்தினி தான் மெயின் லீடு வில்லி மாதிரி காட்டியிருப்பாங்க. வில்லி மாதிரி வில்லி தான் அந்த ரோல் காட்டினதுனால என்ன சொல்றது, அவங்க தான் வந்து எல்லாரையுமே கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க கொண்டா மாதிரி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. கடைசியில் பெரிய பருவடையில் வந்து பழி அவர் எடுத்துப்பாரு, அது ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து அவர் அப்பா அம்மாவை பார்க்க ரொம்ப ஆசைப்படுவார். ஆனால் கடைசி வரைக்கும் பார்க்கவும் முடியாது. விக்ரம் வந்து அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவார். அப்பா அம்மா வந்து காஞ்சிபுரத்துக்கு வர வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவார். அதுக்காக தான் அவர் தங்க மாளிகையை கட்டிட்டு இருப்பாரு. ஆனால் அது நடக்காது, நடக்காமலே போயிடும். ஆக்சுவலாக வந்து அவர் சாவுன்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சிடும். விக்ரம் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிடும். ஆரம்பத்திலேயே அந்த கடம்பூர் சம்பூரையர் மாளிகைக்கு வரத்துக்கு முன்னாடி அங்கே வர வைக்கிறதுக்கு சூழ்ச்சி நடக்கும் விக்ரம. ஆக்சுவலாக அவர் அங்கே வரணும்னு அவசியமே இல்லை. அவர் நினச்சிதான் ஸ்ட்ரைட்டாக தஞ்சைக்கே போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் வந்து இங்கே வரணும்னு சொல்லிட்டு இருந்து இங்கே முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாம் இங்கே நடக்கும். அது முன்னாடி நடுவில் அந்த கான்வர்சேஷன்லாம் வரும். அது செம்மையாக இருக்கும். குந்தவிக்கு செம்ம பவர்ஃபுல் ரோல், இது த்ரிஷாவுக்கும் சரியான ரோல். இது நல்லா எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, அவங்க நடிப்பு தீனியை வாங்குற மாதிரி ஒரு படம் தான் இது. எல்லாரும் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி போட்டு நடிப்பாங்க. எல்லாம் ஆண்டவன் கையில் இருக்கிற மாதிரி படம் ரிலீஸ் ஆனால் தான் நமக்கு தெரியும். இதுதான் ஸ்டோரியா? ஆமா, இதுதான் வந்து இதுதான் அவுட்லைன், ஸ்டோரியோட அவுட்லைன் இதுதான். கார்த்தியோட வந்தியத்தேவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கதை ஸ்டார்ட் ஆகும். வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் நம்பி. வந்தியத்தேவன் அந்த ஓகே, அவர் வந்து ஓலைச்சுவடியை கொடுப்பாரா? யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு இருக்குமோ அந்த ஓலைச்சுவடியெல்லாம் அவங்க கிட்ட சேர்த்துவாரு. ஓகேவா, இவரு குந்தவை கிட்ட ஒரு ஓலைச்சுவடி கொடுக்கணும். அதே மாதிரி அருள்மொழிவர்மனுக்கும் ஒரு ஓலைச்சுவடி கொடுக்குற மாதிரி வரும். சுந்தர சோழனுக்கும் ஒரு ஓலைச்சுவடி கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அவர் யாராருக்கெல்லாம் அவர் கொடுக்கப்பட்ட வேலையை கொடுத்துருக்க வேலையை ஒழுங்காக செஞ்சு கடைசி வரைக்கும் ஒழுங்காக செஞ்சுட்டு வந்தது இவர் தான். கார்த்தி தான் கரெக்டாக செய்வார். மற்ற இவர் ராஜராஜ சோழனே நிறைய இடத்துல அவரோட வேலையை மிஸ் பண்ணுறாரு, செய்யாம விட்டுருவாரு. அப்புறம் லாஸ்ட் இப்போ நீ சொன்ன அந்த 8 month பீரியட் இது. அப்புறம் வந்து அந்த முடிசூட்டு விழா அதெல்லாம் செம ட்விஸ்டா புக் படிச்சவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அது வந்து இப்போ ரிவீல் பண்ண விரும்பல. இவர் அஸ்வின் இருக்காருல்ல, அஸ்வினா நம்ம குக் வித் கோமாளியில வர அஸ்வின், அவரும் செம ஃபேமஸ் ஆயிட்டாரு. இவரு மங்காத்தா நடிச்சாரு, அந்த அஸ்வின் தான் சொல்றோம். அவருக்கும் ஒரு செம சேந்தனமுடன் சொல்லிட்டு ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும். அவருக்கும் செம்ம கேரக்டர், ஒரு பெரிய ட்விஸ்ட் அவர் மணி இருக்கு படத்துல. புக்கு படிச்சவங்க இது தெரியும். ஸோ இதெல்லாம் ரிவீல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் தமிழ் இருக்கேன். அவருக்கும் சரியான ரோல். ஆனால் இருக்கிறதுலே டியூட் ரோல் வந்து ஐஸ்வர்யா ராய்க்கு டியூட் ரோல். நந்தினின்ற கேரக்டர், நந்தினி வந்து டோட்டல் நெகட்டிவ், சூழ்ச்சி, வில்லி அப்படின்னு தான் சொல்கிறது. அந்த பேசி அழகுலேயே மயக்கி எல்லாரையும் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அவங்களோட வேலை. அது அவங்களோட இன்னொரு ரோல் பார்த்தீங்கன்னா டோட்டல் வாய் பேச முடியாது, காது கேட்காது. ஆனால் வந்து இவர் ஜெயம் ரவிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர் எப்பெல்லாம் கஷ்டத்தில் இருக்காரோ நிறைய இடத்துல அவரை காப்பாற்றுவாங்க. காப்பாற்றி கடைசியில் வந்து சுந்தர சோழனையே காப்பாற்றும் போது செத்து போயிடுவாங்க. அந்த ரோல் வந்து செத்துரும். இப்போ கடைசியில் ஜெயம் ரவி வந்து கிங் ஆயிடுவாரு. ஆக்சுவலாக அவர் தான் கிங் ஆகணும்னு சொல்லிட்டு மக்கள் விரும்புவாங்க. மக்கள் எல்லாரும் சேர்ந்து மக்கள் செல்வாக்கு யாருக்கு ராஜராஜ சோழன் தான் அதிகம், ஆதித்ய கரிகாலனும் அதிகம். ஆனால் அவர் ஆல்ரெடி ஒரு கிங்டம்ல இருக்காருல்ல, காஞ்சிபுரம் கிங்டம்ல இருக்காருல்ல, ஒழுங்கா அதையே பார்த்துட்டு வந்துருக்கலாம். எதுக்கு தான் இந்த பக்கம் தெரியல. அவர் வந்து இதை ஆக்குபை பண்ணி நினைச்சிருப்பாருப்பா, நினைச்சிருப்பாரு. ஆக்சுவலா இவங்க 3 பேருக்குமே வந்து சோழா டைனாஸ்டியே பெருசாகணும்னு தான் ஆசை. ஓகேவா, இன்னும் சொல்ல போனா வந்து கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வரும்னா, ராஜராஜ சோழனை வந்து மதுரையில போயிட்டு மதுரை அப்போ ரொம்ப வீக்கா இருக்கும். மதுரையில வந்து இந்த ஒற்றர்களும் அந்த படையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். சோழா டைனாஸ்டியை கம்பேர் பண்ணும்போது அந்த டைம் பீரியடில் மதுரை ரொம்ப வீக்கு.
இவங்க போயிட்டு மதுரையில போயிட்டு தான் பட்டாபிஷேகம் நடக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஆனா சோழன் வந்து தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர் தான். மதுரையில போயிட்டு தான் பட்டாபிஷேகம் நடத்தினாதான் இந்த பாண்டியர்கள் எல்லாம் கொஞ்சம் வாய் மூட்டை அடக்கமா இருப்பானுங்க, இல்லைன்னா திரும்ப சூழ்ச்சி சதி பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஆமா, இன்னும் சொல்ல போனா ரொம்ப பவர்ஃபுல் வந்து பாண்டியா கிங்டம் தான். அந்த பாண்டியா கிங்டம் டோட்டலா அழியிற ஸ்டேஜ்ல வந்துடும். அதுக்கப்புறம் அதை காப்பாத்தி தூக்கி நிறுத்தது ஒரு சின்ன குழந்தை இருப்பான், அதுக்கப்புறம் ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு கிங் ஒருத்தன் இருப்பான். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கவங்க தான் சுத்தி சுத்தி இது பண்ணிட்டு பாலிடிக்ஸ் பண்றவங்க தான் உள்ள இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பழி வாங்கணும் நினச்சி சோழ டைனஸ்டியை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, சரி அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழனை வந்து மதுரையில் பட்டாபிஷேகம் பண்ணணும். தஞ்சையில் பட்டாபிஷேகம் பண்ணுவாங்க, அது ஓகே, அது கிராண்டாக நடக்கும். மதுரையில் வந்து பட்டாபிஷேகம் பண்ணி சோழ பாண்டிய அரசர் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஆனால் ஆக்சுவலாக அது நடக்கவே இல்லை. அதுக்கப்புறமும் வந்து என்னென்னவோ போர்லாம் பண்ணாங்க, ஆனால் அதெல்லாம் தோத்து தான் போனாங்க, இவங்க ஜெயிக்கவே இல்லை. பட்டாபிஷேகம் இங்கே தான் பண்ணாங்க. பட்டாபிஷேகம் இங்கே தான் நடந்துச்சு, தஞ்சை தான் நடக்கும். அது இன்னும் ஒரு 35 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் நடக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து இவரு இந்த தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலெலாம் கட்டியிருக்க மாட்டாங்க அந்த டைம்ல. அது கட்டுறதுக்கு உண்டான லீடை வந்து இந்த படத்துலேயே சொல்லியிருப்பாங்க, 1-2 சீனு அது சீன்ஸாக வச்சிருப்பாங்க. அவருக்கு அது கட்டுற தாட் வந்து எப்படி வரும் அப்படின்றத வந்து ஒரு 2 சீன் 3 சீன்ல சொல்லிடுவாங்க. அது ஒரு சீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிடும். கண்டிப்பாக அந்த சீன்ல செம்மையாக இருக்கும். அதே மாதிரி வந்து இது கடல் பிரயாணம்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து பயங்கரமாக. கடலில் சூறாவளிலாம் வரும். அப்புறம் வெள்ளம் வந்து பாதி ஊரையே ஃபுல்லாக மூழ்கடிச்சிட்டு அங்கே வந்து இவர் மாட்டிப்பார், பெரிய பழுவூர் மாட்டிப்பார். அப்புறம் இவங்க குந்தவை, பூங்குழலி, சேந்தனமுதன், இவங்க இந்த கேங்கெல்லாம் அங்கே மாட்டிப்பாங்க. இவரு வந்து ஒரு புதர் கோயிலில் வந்து தஞ்சை மூழ்குவாங்க. அந்த டைம்ல இப்ப எப்படி கொரோனா ரொம்ப ஃபேமஸா இருக்கு, அந்த மாதிரி வந்து அப்போ இது அந்த டைம்ல ஏதோ ஒரு கோல்டு ஃபீவர் வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லா வந்துடும். ஈழத்து போர் நடக்கும்போது ஸ்ரீலங்கா ஃபுல்லா போர்ல இருக்கும். போர்ல அந்த கோல்டு ஃபீவர் வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். அதே ஃபீவர் வந்து இவர் ராஜராஜ சோழனையும் அட்டாக் பண்ணும். ஓகே, அவரும் வந்து 6ஆவதுல இருந்து அது ரெக்கவர் ஆகி காப்பாத்தி இந்த புத்த பிச்சுக்கள் இருக்காங்களே, புத்திஸ்டுங்க, அவங்க வந்து காப்பாத்தி வெளியே கூப்பிட்டு வந்துருவாங்க. இப்போ யாரா அந்த மாதிரி வருவீங்களா கோவிட்ல இருந்து காப்பாத்த? புத்தரே வந்தாலும் முடியாது. ஏன் பாப்பே சொல்றேன், சீக்கிரமா நம்ம வந்து வெளியே வரோம். அதான் இப்படிதான் நடக்கும். ஸோ கதை பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் வந்து என்ன சொல்றது, குறைன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. கதையாக படிக்கும்போது குறைன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. விஷுவலாக பார்க்கும்போது தான் நமக்கு நல்லா தெரியும். அந்த கிராண்டியரு அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது யாருக்காண்டா எடுத்துட்டு கடைசிக்கு நெட்ஃபிளிக்ஸுக்கும் அமேசானுக்கு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆமா, இப்போ எங்க தியேட்டரு மால்ஸ் எதுவுமே ஓப்பன் இல்லை. கண்டிப்பா அங்கதான் கொடுக்கணும், எங்கேயுமே தியேட்டர்ல அங்கதான் கொடுத்தாகணும் போல. சொல்ல முடியாது, இது கடைசியில படம் ஃபுல்லா எடுத்து முடிச்சுட்டு அவங்க கையில கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. அதெல்லாம் இதெல்லாம் பாகுபலி மாதிரி படம் எல்லாம் வந்து தியேட்டர்ல வந்து தியேட்டருக்காகவே செஞ்ச படம் தான். ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல கன்ஃபார்மா தியேட்டர் தான் வரும்னு சொல்லிட்டு 100% சொல்லவே முடியாது. பாப்போம் இனிமே சிச்சுவேஷன்ஸ் எப்படி சொல்ல முடியாது. நெட்ஃபிளிக்ஸ்க்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பட் தியேட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா என்னன்னா அந்த மைல்ஸ்டோனெல்லாம் நிறைய பீட் பண்ணிட்டாங்க. இந்த பிரம்மாண்டன்ற மைல்ஸ்டோனை வந்து நிறைய பேர், இவர் சங்கர் 2.0 இது எந்திரன்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதில் விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாகுபலியும் இருந்துச்சு, பாகுபலியும் செம்ம சூப்பராக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து நீங்கள் அந்த பிரம்மாண்டன்றது வந்து ஆக்டிங்லேயும் ஒரு ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குமே தவிர அந்த விஷுவல் கிராண்டியர் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை எதிர்பார்த்துலாம் போவாதீங்க. போர் வரும், போரில் ட்ரிக்ஸாக யோசிப்பார். பாகுபலி மாதிரி பாகுபலி ஒருத்தர் வருவாரு, யார் அது, வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்து காலக்கேய மாதிரிலாம் யாரும் கிடையாது இல்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. போர் சீக்வன்ஸ் எல்லாம் வரும், ஆனா என்னன்னா எல்லாமே டைலாகாவே வந்துடும். எனக்கு அது ஒண்ணுதான் கொஞ்சம் இடிக்குது. மற்றபடி சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். நிறைய பேசிட்டே இருப்பாங்களோ. ஆமா, இது ஃபுல்லா டிராமா தான். இது ஃபுல்லா ஆக்ஷன் டிராமா மாதிரி தான், டிராமா மாதிரி தான் வரும்.
டிராமாவுக்கு உண்டான எல்லா இதுவும் இதுல இருக்கும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இது படத்தோட சீரியஸா எடுத்தா செமையா நினைக்கிறேன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி எடுத்தாங்கன்னா ஆக்சுவலா சொல்ல முடியாது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கூட இது இன்ஸ்பயர் பண்ணிருக்கலாம் பொன்னியின் செல்வன் வந்து. யாருக்கு தெரியும், பண்ணாலும் பண்ணிருக்காங்க, கண்டிப்பா பண்ணிருக்கலாம். 1950லயே வந்துருச்சு கதை. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஃபேமஸ். அந்த வந்த டைம்ல நல்லா ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போவும் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக பொன்னியின் செல்வன் தான் வருது. சரி, என்னதான் இதுக்கு நான் இத்தனை வருஷமா நான் அது என்னன்னே எனக்கு தெரியாது. பொன்னியின் செல்வனா யாரும் கூட எனக்கு தெரியாது. சரி, கதை படித்தவொன்னே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கதை. ஓகே, இதோட வந்து வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சென்ட் பண்ணி விட்டு கேட்க வைங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா புக்கு நிறையா ஃப்ரீ சோர்ஸாகவும் இருக்குது, ஆடியோவும் கிடைக்குது. இல்லைன்னா 5 பாட்டு படிக்கிறதுக்கு தெம்பு இருக்கிறவங்க தாராளமாக வாங்கி படிக்க. எனக்கு அந்த மாதிரி பேஷன்ஸும் எதுவும் கிடையாது. அதான் நான் இவர் ஆக்சுவலாக நல்லா ஸ்டோரி சொல்றாரு, அதனால நான் இவர் எப்போ இவர் சொல்ல கேட்டுட்டு இருப்பேன். நான் அதை சொல்லிட்டேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து ஆடியோ கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கற்றலின் கேட்டலே சிறந்தது தான். நீங்க புக்கு படிக்கிறத விட அதை படிச்சுட்டு வேற யாருக்கும் சொன்னீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்படியே பதிஞ்சிடும் மனசுல ஈஸியா பதிஞ்சிடும். ஸோ அப்படி பண்ணினாலும் ரொம்ப இன்னும் படிக்கிறத விட அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்ன இருந்தாலும் படிக்கிறது தனி ஃபீலிங்கு. அது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க படிப்பாங்க, இல்லாதவங்க படிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு ஹிஸ்ட்ரி டிஸ்கஷன் பண்ணணும், ஸ்டோரி எதனா டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிவ்யூஸ் நிறைய வர பொறுத்து. ஸோ இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வியூஸ் பொறுத்த அளவுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ் இதே மாதிரி நாங்கள் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போ நாங்கள் அவருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, என் ஃப்ரெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கண்டிப்பாக அமுத்திடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.